1930 நவம்பர் 26 அன்னைக்கு கனடாவில் த மெடின் டெய்லி ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பப்ளிஷ் ஆகியிருக்கு. அதோட ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃப் த டெட். இந்த நியூஸ் கனடா முழுக்க இருந்த மக்களுக்கு பயத்தை உண்டாக்கிச்சு. ஏன்னா நார்த் கனடாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பழங்குடியின மக்கள் ராத்திரியோட ராத்திரியா எந்த ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போயிருந்தாங்க. அந்த கிராமத்தில் அவங்க இருந்த வீடு, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் கூட அங்கே இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாக தான் இருந்துட்டுருக்கு. இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா? உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்த் கனடாவில் இருக்கிற ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கிறது தான் இந்த அங்கிகுனி ஏரி. இந்த ஏரி கரையோரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் எஸ்கிமோ பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பேர் இருந்தாங்க. இந்த ஏரியில் தான் மீன் பிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க. இங்கே 1000 கிலோமீட்டர் பரப்பளவு இருந்தும் கூட சில 1000 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கிகுனி ஏரியில் மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் காட்டு பகுதியில் இருக்கிற விலங்கையும் வேட்டையாடுவாங்க. இதுக்காக வெளியில இருந்து கூட நிறைய வேட்டைக்காரங்க இங்கே அடிக்கடி வருவாங்க. சரியா நவம்பர் மாதம் 1930 ஒரு மோசமான குளிர்காலத்தப்போ லேபல்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் இங்கே வேட்டைக்காக வந்திருக்கான். வேட்டையாடுறதுல இருந்த ஆர்வத்தில் இருட்டினது கூட அவனுக்கு தெரியல. இந்த இருட்டில் எப்படி போகிறதுன்னு யோசிச்ச அவன் அங்கிகுனி ஏரி கரையில் இருக்கிற எஸ்கிமோ பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு போய் ராத்திரி தங்கிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. பொதுவாக இந்த பழங்குடியின மக்கள் வெளியிலேருந்து வர்றவங்கள ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க. அதனால லேபல் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கிமோ கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நிலா ஒளி ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கு. ஆனால் சுற்றியும் அமைதியாக இருந்துச்சு. எந்த ஒரு மனுஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவன் நடக்கிறப்போ வர காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துக்கு பல தடவை வந்திருந்தாலும் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்திருக்கு. ஏன்னா வழக்கமாக இந்த நேரத்தில் எஸ்கிமோ மக்கள் வளர்க்குற நாயுடைய குரல் கேட்கும். அப்படி இல்லைன்னா கிராமத்தில் மக்கள் நடமாடுற சத்தம் கேட்கும். ஆனால் இன்னைக்கு என்னமோ கிராமம் முழுக்க காலியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் மரண அமைதியாக இருந்திருக்கு. இதை பார்த்த லேபல் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் மனசில் 2 விஷயம் தோணிருக்கு. ஒன்று, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வேற எங்கேயாச்சும் போயிருக்கலான்னு நினச்சாரு. கொஞ்ச தூரத்துலேயே அவனுக்கு கிராமத்தில் இருக்கிற குடிசைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே இருந்து புகை வரதையும் பார்த்துருக்கான். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தப்போ யாருமே அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கடைசியாக லேபல் கிராமத்துக்குள்ளே போய் பார்த்தப்போ அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, அங்கே மனுஷங்க மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மிருகமும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் சில குடிசையில இருந்து மட்டும் புகை வந்துக்கிட்டு இருந்திருக்கு. புகை வருது அப்படின்னா அப்போ யாரோ உள்ளே இருப்பாங்கன்னு நினச்ச அவன் ஒரு குடிசைக்குள்ளே போயிருக்கான். ஆனால் உள்ளே யாரும் இல்லை. இதே மாதிரி மற்ற குடிசையிலேருந்தும் புகை வந்திருக்கு. ஆனால் உள்ள மனுஷங்க யாரும் இல்லாமல் காலியாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு குழப்பமாக இருந்திருக்கு. என்னன்னா, ஒரு சில வீட்டில் சமையல் பாத்திரங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருந்த அடுப்பு மேலே அப்படியே இருந்திருக்கு. அந்த பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் கொதிச்சு எரிஞ்சு போய் இருந்திருக்கு. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற பெண்கள் தச்சுக்கிட்டு இருந்த துணியெல்லாம் ஊசியில் நூல் கோத்து வச்ச மாதிரியே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் திடீர்னு எங்கேயோ மாயமாக மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் எங்கே போயிருப்பாங்கன்னு அவரால் யோசிக்க முடியல. லேபல் கிராமம் முழுக்க தேட ஆரம்பிச்சிருக்காரு. சில இடத்துல அவர் பழங்குடியின மக்கள் வளர்த்த நாய்கள் எல்லாம் கழுத்தில் கயிறு கட்டி வச்ச மாதிரி இறந்து கிடக்கிறத பார்த்துருக்காரு. பார்க்குறதுக்கு அதெல்லாம் பட்னியால் செத்து போன மாதிரி இருந்திருக்கு. இன்னொரு இடத்துல புதுசாக தோண்டின ஒரு கல்லறையை பார்த்துருக்காரு. அது அப்போ தான் தோண்டி வச்ச மாதிரி இருந்திருக்கு. ராத்திரி தனியாக இந்த காட்சியெல்லாம் பார்த்த லேபல் ரொம்பவே பயத்தில் இருந்திருக்காரு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்போ எங்கே போனாலும் அவங்க நாய்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஆனால் இந்த தடவை நாய்களை கட்டி வச்சுட்டு அவங்க எங்கே போயிருப்பாங்க? எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை கூட அணைக்காமல் சாப்பாடை கருக விட்டுட்டு எங்கே அவசரமாக போயிருப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒன்று இங்கே விசித்திரமாக நடந்திருக்கணும்.
அதனால தான் மக்கள் எல்லாரும் அவசர அவசரமா இங்கிருந்து போயிருக்கணும்னு நினைச்ச லேபல் உடனே அங்கிருந்து கிளம்பி டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அங்க ராயல் கெனடியன் மவுண்டட் போலீஸ் கேம்புக்கு அந்த கிராமத்துல அவர் பார்த்ததை பத்தி தகவல் அனுப்பியிருக்காரு. போலீஸ் கிராமத்துக்கு வந்ததும் லேபல் சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா போலீஸ் ஒருவேளை இங்க ஏதாச்சும் அட்டாக் நடந்து கிராம மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா அப்படி நடந்திருந்தா ரத்த கரைகள் இருந்திருக்கும், சண்டை அப்போ உடைஞ்ச பொருட்கள் சிதறி கிடந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவும் அங்க கிடைக்கல. போலீஸ் உடனடியா அந்த கிராமத்து மக்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேடுதல்ல லேபல் கூட கவனிக்காத ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, மொத்த கிராமமும் பனியால மூடப்பட்டிருக்கு. ஆனா அந்த பனியில லேபல் காலடி தடத்தை தவிர வேற யாருடைய காலடி தடங்களும் இல்ல. அதாவது லேபலை தவிர வேற யாரும் இங்க வந்து போன மாதிரி தெரியல. அதே மாதிரி ஏரிக்கு மேலேயும் பனி படர்ந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருந்தவங்களுடைய படகுகள் எல்லாம் கரையோரத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல மீன் பிடிப்பு நடக்காததுனால படகுகளை ஈரத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கரையில நிறுத்தி வைப்பாங்க. அப்படின்னா கிராமத்துல இருந்தவங்க எங்க போனாங்க? அவங்க நடந்து போயிருந்தா அவங்க காலடி தடம் இருந்திருக்கும். ஒருவேளை படகுல போயிருந்தா அதுவும் காணாம போயிருக்கும். ஆனா எந்த ஒரு சாட்சியும் இல்லாம 150 பேர் திடீர்னு காத்துல கலந்த மாதிரி மாயமா மறைஞ்சு போயிருந்தாங்க. கிராமத்துல இருந்தவங்க ஏரியில நீந்தி எங்கேயாச்சும் போயிருப்பாங்களா, இல்ல யாராச்சும் அவங்கள கொன்னு ஏரியில வீசியிருப்பாங்களான்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா ஏரியில இருக்கிற பனிக்கட்டி உடைஞ்சிருக்கும். ஆனா பனிக்கட்டி உடையாம முழுசாதான் இருந்திருக்கு. போலீஸ் விசாரணையில இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. லேபல் வரத்துக்கு 7ல இருந்து 8 நாளைக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் காணாம போயிருக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா நாய்கள் பொதுவா 1-2 நாள் சாப்பிடாம பட்னி இருந்தா இறக்கறதுக்கு வாய்ப்பில்ல. இறந்து போயிருக்கனா அப்ப கண்டிப்பா அவங்க காணாம போய் அதிக நாள் ஆகியிருக்கும்னு யோசிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, குடிசையில இருந்து வர புகையை பார்க்குறப்போ அவங்க ரீசெண்டாக தான் கிராமத்தை விட்டு போயிருக்கணும். ஏன்னா மரங்கள் எரிஞ்சதுக்கு அப்புறம் வர புகை ரொம்ப நேரத்துக்கு வரும்னு சொன்னாங்க. போலீஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தாலும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. பல மாசம் தேடினதுக்கு அப்புறம் இந்த கேஸை அன்சால்வ்டுன்னு சொல்லி நிரந்தரமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலப்போக்கில் மக்களும் இதை மறந்துட்டாங்க. ஆனா 1984ல், அதாவது இந்த சம்பவம் நடந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் ரோஜர் ஃபோர் அண்ட் நிக்கோல் ஃபேண்டர்னு சொல்லக்கூடிய 2 எழுத்தாளர்கள் ஒரு கட்டுரையை எழுதினாங்க. அதுல இந்த மொத்த கிராம மக்கள் காணாம போனதுக்கு வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன்ஸ் தான் காரணம்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல்ல அவங்க இந்த அங்கிகோனி ஏரி பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தப்போ ஒரு வேட்டைக்காரனையும் அவரோட 2 பசங்களையும் பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சப்போ அடிக்கடி ஏரிக்கு மேல பறக்கிற ஒரு பொருளை பார்த்ததாவும் அந்த பொருள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்கிமோ மக்கள் காணாம போன அன்னைக்கு கூட அந்த பொருள் அவங்க கிராமத்துக்கு மேல பறந்துட்டு இருந்ததை பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த 2 எழுத்தாளர்களும் இந்த கதையை அடிப்படையா வச்சு அன்னைக்கு ராத்திரி ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த கிராம மக்களை கொண்டு போயிருக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஸ்பேஸ்ஷிப் வந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காததுனால பெரும்பாலான மக்கள் இவங்க சொன்னதை நம்பல. இப்படி பல பேர் இந்த எஸ்கிமோ பழங்குடியின மக்கள் காணாம போனதை பத்தி பல கற்பனை கதைகளை உருவாக்கினாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து 100 வருஷம் ஆகியும் இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. இந்த 150 பேர் எங்க எப்படி காணாம போனாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்னமும் ஒரு மர்மமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த கதை உண்மைன்னு தோணுதா இல்ல கற்பனைன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி ரியல் மிஸ்டீரியஸ் ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.